ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு 7 விதமான சக்கரங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தா கூட ஒரு 7 விதமான சக்கரங்கள் நம்ம உடம்புல வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அது என்னென்ன சக்கரம், இந்தந்த சக்கரம் எந்தெந்த இடத்துல இருக்குது, என்னென்ன பேர் அப்படிங்கிறது, அந்தந்த சக்கரங்கள்லாம் என்னென்ன நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் தெரியாது. சிலருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. ஸோ நீங்களும் இந்த 7 சக்கரத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இந்த 7 சக்கரங்கள் தான் நம்ம உடம்புல ஆக்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 7 சக்கரங்கள் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குதுங்க. மொத்தம் 7 சக்கரங்கள் நம்ம இதில் காட்டியிருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் பேர், அதாவது 7 சக்கரமும் முதல் சக்கரம் வந்து கீழே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, கீழே இருந்தால் மேல் பக்கமாக போகுது. சரிங்களா? முதல் சக்கரம் அதாவது ரூட் சக்கரா, மூலாதார சக்கரம். சரிங்களா? முதல் சக்கரத்தோட பேர். நம்ம முதல் 7 சக்கரத்தோட பேர் பார்த்தலாம். அதுக்கு பிறகு அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். ரெண்டாவது சக்கரம் சுவாதிஸ்தான சக்கரம். சரிங்களா? ரெண்டாவது சக்கரம் சுவாதிஸ்தான சக்கரம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 3வது சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரா அப்படிங்கிற சக்கரம் தான் நம்ம உடம்புல 3வது சக்கரம் நம்மளை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு இருக்குது. 4வது இருக்கக்கூடிய சக்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாகதா. சொல்லுங்க, அநாகதா அப்படிங்கிற சக்கரம். அந்த சக்கரத்தோட பேர் வந்து அநாகதா சக்கரம். 5வது இருக்கக்கூடிய சக்கரத்தோட பேர் வந்து விசுதா. 5வது சக்கரம் விசுதா சக்கரம். 6வது சக்கரம் ஆஞ்ஞான சக்கரம். 6வது சக்கரம் ஆஞ்ஞான சக்கரம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7வது சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகசாரா சக்கரம். சரியா? இப்போ நம்ம 7 சக்கரத்தையும் பார்த்துட்டோம். முதல் மூலாதாரம், சுவாதிஸ்தானா, மணிப்பூரா, அநாதகா, விசுதா, ஆஞ்ஞான, சகாசாரா. ஸோ இப்போ 7 சக்கரத்தை பார்த்துருக்கோம். இந்த 7 சக்கரத்துல நம்ம உடம்புல ஈஸியா நம்மளால் ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியுமா அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். அதுல எத்தனை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சக்கரத்தை மட்டுமே நாம செயல்படுத்த வைக்க முடியும். நீங்க நம்ம கஷ்டப்பட்டு ரெகுலர் பயிற்சி செஞ்சு, சரிங்களா, தினசரி பயிற்சி செஞ்சு ஒரு நாள் 2 நாள்ல பழக முடியாது. ஒரு மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை வந்து தொடரும் பொழுது இந்த இருக்கக்கூடிய 6 சக்கரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். 7வது சக்கரத்தை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த 7வது சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இறைவன் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? 6 சக்கரத்தை நம்ம சரியா ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போய் மேலே கொண்டு போயிட்டா 7வது சக்கரத்தை நகர்த்தக்கூடியவர் அந்த ஆண்டவன் ஒருவரே. சரியா? இப்போ இந்த 6 சக்கரம் மற்றும் 7 சக்கரமும் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் சக்கரம் மூலாதார சக்கரம், அதாவது கிரவுண்ட் சக்கரா. சரிங்களா? ரூட் சக்கரா. இது வந்து நம்மளுடைய பூமிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா இந்த 7 சக்கரமுமே நம்ம முதுகெலும்புல தான் இருக்குது. முதுகெலும்பு பின்பக்கமாக தான் வரிசையா இருக்குது. அந்த முதல் சக்கரம் கீழே இருந்து தான் வருது ஸ்டார்டிங்கு. நம்மளுடைய ஆசன வாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல, அதாவது அந்த முதுகெலும்பு போய் கடைசி எண்டு இருக்குல்ல, அந்த ஒரு வால் மாதிரி இருக்கும். நீங்க எலும்பு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடைசி அந்த எண்டுல தான் அந்த மூலாதார சக்கரம் வந்து கீழே இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம உட்காரக்கூடிய இடம், புரியுதுங்களா, பூமிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம் தான் இந்த மூலாதார சக்கரம். அது வந்து அந்த இடத்துல இருக்குது.
ஸோ இது வந்து ரூட் சக்கரா. சரிங்களா. இரண்டாவது சக்கரம் சுவாதிஸ்தானா அப்படிங்கிற சக்கரம் எந்த இடத்துல இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்கரம் ஆசன வாய் பக்கத்துல இருக்கும் பார்த்தோம். இது வந்து அதற்கு மேல், அதாவது பிறப்பு உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய பிறப்பு உறுப்பு, அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பிறப்பு உறுப்புக்கு நேர் பேக்ல பின்பக்கத்துல இருக்குது அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய சுவாதிஸ்தானா சக்கரம். ஸ்கிராலா சக்கரம் இதோட பேரு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு செக்ஸுவாலிட்டியை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்துது. புரியுதுங்களா. காம உணர்வை வந்து அதிகப்படுத்தும், கிரியேட்டிவிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதிஸ்தானா அப்படிங்கிற இந்த சக்கரம் தான். மூணாவதா இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரா அப்படிங்கிற சக்கரம், சோலார் பிளக்சஸ் அப்படிங்கிற சக்கரம். இது வந்து இதுக்கு பேரு. ஸோ இது வந்து இயற்கையோட ஒன்றியது, அதாவது சூரிய ஒளி இருக்குதுங்களா, விஸ்டம், இந்த சூரிய ஒளியோட ஒன்றி ஒரு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த சூரிய ஒளியோட சேர்ந்த ஒரு சக்கரம். இந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று தொப்புள் இருக்குல்ல, தொப்புளுக்கு நேர் பின்புறத்துல வந்து இந்த சக்கரம் இருக்குது. நான்காவதா இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு பாருங்க, அநாதா அந்த சக்கரம், நாகதா சக்கரம், நாலாவதான சக்கரம். இது வந்து ஹார்ட் சக்கரா அப்படின்னு பேரு. ஹார்ட், இதயம், நம்மளுடைய மார்பகம் இருக்கு பார்த்தீங்களா, நெஞ்சு, இதயம், இருதயம், இதயம்லாம் இருக்கு. இந்த இடத்துல அந்த இதயம் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு நேர் பேக்ல இருக்கக்கூடியதான் இந்த ஹார்ட் சக்கரா, அநாகதா சக்கரம். இது வந்து நம்ம உடவுல வந்து ஒரு லவ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம், ஒரு அன்பை வந்து பரிமாறக்கூடியது அந்த சக்கரம் வந்து. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சக்கரம் விசுதா சக்கரம். இது வந்து த்ரோட், நம்மளுடைய தொண்டை பகுதிக்கு பின்பக்கத்துல இருக்குது, கம்யூனிகேஷன் வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஆஞ்ஞான சக்கரம், அதாவது தேர்ட் ஐ சக்கரா. இது வந்து நம்மளுடைய பூர்வ மத்தியில ரெண்டு கண்களுக்கும் நடுவுல மூக்குக்கு நேர் மேல அந்த இடத்துல இருக்குது. சகாசார சக்கரம் வந்து கிரவுன் சக்கரம். இது வந்து தலை உச்சிக்கு மேல இருக்குது, டாப்ல. இந்த சக்கரத்தை நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியாது, இது வந்து அந்த இறைவன் தான் செய்யக்கூடிய ஒரு வேலை. இது வந்து அவருடையது. மற்ற இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் நம்ம வந்து செய்யலாம். இதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து ரெகுலராக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிறைய பதிவுகளை வந்து நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எல்லா சக்கரத்தையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.